எதுங்க இதுவரையில நான் தான் சொல்லிட்டேன்ல, இப்ப எல்லாருமே தெய்வ பக்தி உண்டு. எல்லாருக்கும் தானே இருக்கு தெய்வ பக்தி. நீங்களா மதவாதிகளா? நீங்க நான் கேட்கிறேன், நீங்களா மதவாதிகள் எல்லாம்? நீங்க இந்துத்துவ நீங்கெல்லாம் அம்மா தெய்வ பக்தி இருக்கு, அவங்க மதவாதி கிடையாது. அவங்க இந்த அடிப்படை ஒரு ஞானம் கூட, ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாத ஒரு அரை வேக்காடு அண்ணாமலை ஒரு இந்துத்துவ என்ற போர்வை போகுது. ஏன் பிஜேபி தலைவர்களா இருக்கின்ற வாஜ்பாய் பத்தியா பேச மாட்டேங்க? வாஜ்பாய் இவரை பத்தி, அத்வானி பத்தி பேச மாட்டேங்க? ஒரு அரசியல்வாதியோடு வாதிக்கலாம், ஒரு அரசியல் வியாபாரியோட வாதிக்க முடியாது. ஆமா, அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஸ்டாண்டர்டை பாருங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் இப்ப அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு. வாடகை வீட்டில் தான் இருக்காரு. எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாடகை இருக்காரு, எப்படிப்பட்ட கார் யூஸ் பண்றாரு, உழைச்சி சம்பாதிச்சாரு. இல்ல அவங்க கட்சி வந்து கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து இது கட்சிக்கு சேர்த்திருக்கு. எல்லாம் என்ன 16,000 கோடி ரூபாய் வந்து உழைச்சி சம்பாதிச்ச கட்சி. அப்படி ஊழலுடைய ஊற்றுக்கண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு மக்களை இன்னைக்கு ஏமாற்று. அந்த வகையில ஒரு அரசியல் வியாபாரி, ஒரு அரசியல் வியாதி, ஒரு அரை வைக்காது இவங்களோட போய் நாங்க போய் வந்து விவாதம் பண்ணுமா? அரசியல்வாதியோடு விவாதிக்கலாம். அது அரசியல் வியாதி பிடிச்சவங்க அரசியல் வியாபாரியோடு வியாதிக்க நாங்க தயாரம் இல்லை. எனக்கு ஜோசியம் தெரியாது, எனக்கு ஜோசியம் தெரியாது. இன்னொரு ஒரு கட்ட தேர்தல் இருக்கு இல்லையா? முடிஞ்ச உடனே என்கிட்ட கேளுங்க, முடிஞ்ச உடனே சொல்லுங்க, நீங்க முடிஞ்ச உடனே கேளுங்க. நீங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராக இருக்கக்கூடிய நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தலைவர்கள் வந்து ஒரு தவறான கருத்தை முன்வைத்தா அதிமுக வந்து களத்தில் நின்று அதிகமான போராட்டம் வந்து ஈடுபட்டிருக்கு. ஆனா தற்பொழுது அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவரை பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது நீங்க வாய்மொழி எதிர்பார்த்து காட்டுறீங்களே தவிர களத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லைங்க. ஒரு பிஜேபி பொறுத்தவரை நாங்க ஒரு பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல வந்து அதை வந்து கன்சிடர் பண்றோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது வந்து ஒரு சிறு வயது குழந்தை தான். அது வந்து ஒரு சவலை குழந்தைன்னு சொல்லலாம், சவலை குழந்தைன்னு சொல்லலாம். அந்த வகையில அவங்க கருத்தெல்லாம், அவங்க கருத்து நம்ம சொல்றோம். அவங்க எங்களுக்கு பிரதான எதிரி யாரு? தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக வந்து எங்கள் மீது விமர்சனம் இல்லை, அவர்களுடைய அடாவடித்தனங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் இதெல்லாம் வந்து புரியப்படும் போது கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி எங்களுடைய பூச்சாலை பொறுத்தவரை அதற்குரிய நடவடிக்கை எடுப்பாரு.